بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஜகாத் எனும் ஒரு தொடரில் ஜகாத் என்கிற திட்டத்தை அல்லாஹ் நமக்கு கட்டாயமாக்கி இருக்கிறான். அந்த திட்டத்தை அமல்படுத்தியதன் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமையிலிருந்து அந்த சமூகத்தை மீட்டெடுத்தார்கள். அதனை தொடர்ந்து ஜகாத்தை எப்படி நமக்கு விதியாக்கினார்கள், எந்தெந்த வகைகளில் விதியாக்கினார்கள் என்கிற தகவல்களை நேற்றைய தினம் வரைக்கும் பார்த்திருக்கிறோம். விதியாக்குதலை பொறுத்தவரை நம்மிடத்தில் வரக்கூடிய மொத்த செல்வங்கள் அவற்றை ரொக்கமாக மதிப்பிட்டு அது ஒரு வகை. இரண்டாவது, விவசாயம் செய்து அதிலே வரக்கூடிய அறுவடைகளுக்கான வகை இரண்டாவது. மூன்றாவது புதையல், நான்காவது கனிமத் என்று பார்த்திருக்கிறோம். அதில் ஐந்தாவதாக கால்நடைகள் குறித்த ஜகாத்தை பார்க்க வேண்டும். அந்த கால்நடைகள் குறித்த ஜகாத்தை பார்ப்பதற்கு முன்பாக நேற்று சொல்லப்பட்ட தகவல்களில் ஒரு சின்ன திருத்தம். என்ன திருத்தம் என்றால், அதாவது வெள்ளி 720 கிராமை மதிப்பிட்டு எவ்வளவு தொகை வருகிறதோ அந்த தொகைக்கு ஜகாத்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் அப்படியே தான், அதுல மாற்று கருத்து இல்லை. அதுல என்ன திருத்தம்டா, இப்ப ஒருத்தர் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு மாசம், 4 மாதத்துல 80,000 ரூபாய் சம்பாதிச்சிருப்பாரு. நேத்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இப்ப 4 மாதம் கடக்கும் பொழுது 80,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறாரு, ஆகவே அவருக்கு ஜகாத்து கடமை அப்படின்னு சொல்லியாச்சு. அதுலதான் ஒரு பிழை. என்ன பிழைனா, 80,000 ரூபாய சம்பாதிச்சாருல்ல, அதுக்கு இல்லாம அந்த 80,000த்துல பொருட்களை வாங்கியிருந்தாருன்னு வைங்க, ஒரு சோஃபாவை ஒரு 20,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு, அடுத்த மாசம் ஒரு தங்கத்தை ஒரு 30,000 ரூபாய்க்கு வாங்குறாரு, இப்ப 20 30 50 ஆச்சு. இன்னும் ஒரு 2 மாசம் கழிச்சு ஒரு பைக் வந்து ஒரு 50,000 ரூபாய்க்கு வாங்குறாரு, இப்ப எவ்வளவு, 1,00,000 ரூபாய். இப்பதான் அவருக்கு ஜகாத்து கடமை. அதாவது மொத்தம் சம்பாதிச்ச தொகை இருக்கு இல்லையா, அதுல அவர் வாங்கினார்ல செல்வங்கள், அது எல்லா செல்வமும் வந்துடும். ஒரு வாட்சி கூட வரும், ஒரு போன் கூட வரும், ஒரு செருப்பு கூட வரும், ஒரு ட்ரெஸ் கூட வரும். சரியா? மொத்த சம்பளத்துல இல்லாம அந்த சம்பளத்துல இருந்து வாங்கி வச்சிருக்கிறோம் இல்லையா செல்வங்கள், சின்ன ஒரு குடத்துல இருந்து எடுக்கலாம். அது சின்ன குடம், பாத்திரங்கள், அதே மாதிரி வேற ஏதாவது வாட்சி, எதையாவது ஒரு பொருட்களை வாங்கி இருக்கிறோம், இதனுடைய மதிப்பு 80,000 கிராஸ் பண்ணும் பொழுது அவருக்கு ஜகாத்து கடமை. புரிஞ்சிருச்சு இல்ல? இது நேத்து சொன்னது ஒரு சின்ன திருத்தம். மொத்தத்துல இருந்து நம்ம கணக்கு போட்டோம், அந்த மொத்த காசுல இருந்து இல்லாம வாங்கிய பொருட்கள், வாங்கிய செல்வங்களுடைய மதிப்பு 80,000 கிராஸ் பண்ணும் பொழுது நாம கொடுத்துட வேண்டியதான். சரியா? ஓகே. இப்ப இன்றைய தலைப்புக்கு நம்ம வருவோம். கால்நடைகளுக்கான ஜகாத்து 5வது வகை. இந்த கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நம்ம பகுதிகள்ல அதிகமா கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஏதோ 1-2 இடத்துல கிடைக்கும், அவ்வளவுதான். அதனால இது குறித்த ஜகாத்தை சொல்லுகிற போது நிறைய உங்களுக்கு நம்பர்ஸ் வரும். ஏன்னா இவ்வளவு நம்பர்ஸ் வருதுன்னு நினைக்க வேண்டாம், தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கிறங்க, இல்லைன்னா இப்படி கால்நடைகளுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கங்க. சரியா? ஜகாத்தை பத்தி எடுத்துட்டதுனால கால்நடைகளுக்கு இருக்குங்கிறத சொல்லணும்ல, அப்படி சொல்லணுங்கிறதுக்காக தான் இதை நம்ம சொல்றோம். சரியா? எங்கேயாவது இந்த ஆட்டு பண்ணை சில பேர் வச்சிருப்பாங்க, ஆட்டு பண்ணைகள், அதை விற்பாங்க. இப்ப நம்ம குர்பானிக்கெல்லாம் போய் ஆடு பிடிக்க போறோம்ல, அவங்களாம் ஆட்டு பண்ணையெல்லாம் வச்சு அதுல இருந்து விற்கிறாங்க. அவங்களாம் அந்த மாதிரி கால்நடைகளுக்கான ஜகாத்தை தான் கொடுக்கணும். அதே மாதிரி மாட்டு பண்ணை வச்சிருக்காங்க, அது ரொம்ப ரேர் தான். மாட்டு பண்ணை வச்சிருந்தாலும் அந்த மாட்டுக்கு அவங்க என்ன பண்ணணும், ஜகாத்தை கொடுக்கணும். அதே மாதிரிதான் ஒட்டகங்களுக்கும். ஒட்டகம் இங்க யாருமே கிடையாது, ஆனா ஒட்டகத்துக்கு நிறைய ஜகாத்து இருக்கிறது. அது என்ன ஜகாத்து அப்படிங்கிறத பார்ப்போம். சஹீஹுல் புகாரியுடைய 1454வது ஹதீஸ்.
அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் அறிவிக்கிறாங்க அந்த செய்தியை. அந்த செய்தியில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்துல என்னை பஹ்ரைனுடைய ஆளுநராக நியமித்தார்கள். யார? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அபூபக்கர் நியமிக்கிறாங்க. நீங்க பஹ்ரைனுக்கு போங்க, ஆளுநரா நியமிக்கிறாங்க. அப்ப ஜக்காத்தையும் வசூலிக்கணும். அப்படி வசூலிக்கிற போது நீங்க எப்படி எல்லாம் வசூலிக்கணும்னு ஒரு நீண்ட கடிதத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எழுதி கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி எல்லாம் வசூலிச்சாங்க, எப்படியெல்லாம் வசூலிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நீண்ட ஒரு கடிதத்தை எழுதி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனஸ் அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. அந்த கடிதத்துல கால்நடைகளுக்கான ஜக்காத் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுல முதல்ல ஆட்டை பொறுத்தவரை 39 ஆடுகள் வரைக்கும் ஜக்காத்தே கிடையாது. ஒருத்தர் ஆட்டு பண்ண வச்சிருக்கிறார் அல்லது வீட்டுல வளர்க்கிறாரு, எண்ணி பார்க்கிறாரு 39 ஆடு இருக்கிறது. 39 ஆடுகள் வரைக்கும் அவர் ஜக்காத்தே கொடுக்க தேவையில்லை. 40ஆக ஒரு ஆடு வந்து விட்டது. இப்ப அவருடைய பண்ணையில 40 ஆடுகள் இருக்கிறது. இப்போ 40 ஆடுகள் வந்துருச்சு அப்படின்னா அவரு ஜக்காத்து கொடுக்க தகுதி ஆயிடுறார். இங்க எப்படி வெள்ளிய வச்சோம்ல, அந்த மாதிரி ஆட்டு பண்ணை வச்சிருக்கிற ஒருத்தவர், ஆட்டை வளர்க்கிற ஒருத்தவர் 40 ஆடுகள் அவரோட வளர்க்கக்கூடிய ஆடுகள்ல 40ன்னு வந்துருச்சு அப்படின்னா அவரு ஜக்காத்து கொடுக்கறதுக்கு தகுதி ஆயிட்டார். என்ன கொடுக்கணும் ஜக்காத்தா அப்படின்னா, அந்த ஆடுகள்ல இருந்து ஒரே ஒரு பெண் ஆடு, பெட்டையாடு, ஒரே ஒரு பெட்டையாட ஒரு ஜக்காத்தா கொடுக்கணும். வேறு ஒரு ஆட்டுக்கெல்லாம் கிடையாது, 2 ஆட்டுக்கு கிடையாது, 39 வரைக்கும் கிடையாது. 40வது ஆடு வந்தால் அப்பதான் அவருக்கு ஒரே ஒரு ஆடு ஜக்காத்து கடமை. அந்த ஆடு பெண் ஆடாக இருக்க வேண்டும். ஊனமுற்றதாக இருக்கக்கூடாது, குருடாக அது இருக்கக்கூடாது, முதிர்ந்த கிழட்டு ஆடாக இருக்கக்கூடாது. நல்ல ஒரு ஆடு, பெண் ஆடு, அதை பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு ஒரு ஆட்டை கொடுக்கணும். எது வரைக்கும் ஒரு ஆடு அப்படின்னா 40ல தான் ஒரு தகுதி ஆகுறாரு. 50 ஆடு வந்தாலும் அதே ஒரு ஆடு தான் ஜக்காத். 2 வருஷம் கழிச்சு பாக்குறாரு 70 ஆடா இருக்கிறது, அப்போ அந்த ஒரு ஆடு தான் ஜக்காத். இன்னும் 2 வருஷம் கழிச்சு பாக்குறாரு 100 ஆடாக இருக்கு, அப்போ அந்த ஒரு ஆடு தான் ஜக்காத். 119 ஆடுகள் வரைக்கும் ஒரு ஆடு தான் ஜக்காத். 40 ஆடுகள்ல இருந்து 119 ஆடுகள் வரைக்கும் ஒரே ஒரு ஆடு தான் ஜக்காத். 120வது ஆடு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்ப அவருக்கு எத்தனை கடமை அப்படின்னா 2 ஆடுகள் ஜக்காத். சரியா? 40ல கடமையாவது, 40ல இருந்து 119 வரைக்கும் ஒரு ஆடு, 120 வந்துருச்சு அப்படின்னா இப்ப அவருக்கு எத்தனை ஆடு? 2 ஆடுகள் கடமையாயிரும். அப்ப எது வரைக்கும் கடமை அப்படின்னா 121ல இருந்து 200வது ஆடு வரைக்கும் அவருக்கு மொத்தமே கடமை 2 ஆடு தான். 40ல ஆரம்பிச்சு 120 வரைக்கும் ஒரு ஆடு, 121வது ஆடு வந்துருச்சுன்னு வைங்க, அதுல இருந்து 200வது ஆடுகள் வரைக்கும் அவருக்கு 2 ஆடு ஜக்காத்து கடமை. அடுத்தது எண்ணி பார்க்கிறாரு 201 ஆடு வந்துருச்சு. 201 ஆடு வந்து விட்டால் 201ல இருந்து 300 ஆடுகள் வரைக்கும் 3 ஆடுகள் ஜக்காத். இந்த 300க்கு மேல போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம எப்படி கணக்கு போடணும்னா, ஒரு 500 ஆடு இருக்கு, 300க்கு மேல வந்துருச்சு இல்ல, இப்பெல்லாம் அந்த கணக்குக்கு போக கூடாது. ஒவ்வொரு 100க்கும் ஒரு ஆடு. அப்ப 500ல எத்தனை 100 இருக்கிறது? 500, அப்பனா 5 ஆடு. 400 ஆடு வந்துருச்சா, 400 ஆட்டுக்கு எத்தனை? 400ல 4 100 இருக்கிறது, அப்புறம் 4 ஆடு ஜக்காத். சரியா? இதுதான் ஆட்டுக்கான ஜக்காத். இவ்வளவுதான். 1,00,000 ஆடு இருந்தா கூட கணக்கு போட்டலாம். ஒவ்வொரு 100ஆ கணக்கு போட்டு அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆடு அப்படின்னு ஜக்காத்தை கொடுத்துடணும். சரியா? இது ஆட்டிற்கான ஜக்காத். அடுத்தது மாட்டுக்கு வருவோம். மாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்பர்கள் கிடையாது. 29 மாடுகள் ஒருத்தர் வச்சிருக்கிறார், அவருக்கு ஜக்காத்து கிடையாது. 30 மாடை வச்சுட்டார், இப்ப எண்ணி பார்க்கிறார் 30 மாடுகள் இருக்கிறது. இந்த 30 மாடுகளுக்கு என்ன ஜக்காத்துனா, 1 வயது நிரம்பிய ஒரு கன்றுக்குட்டி. வயசு ரொம்ப முக்கியம். 30 மாடு அவர்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா அவர் என்ன ஜக்காத்து, எதையாவது ஒரு மாட்டை புரிஞ்சா அந்த கழுத்து மாடுகளை எடுத்துட்டு போங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. 30வது மாடு வந்து விட்டால் அவருக்கு 1 வயசு கண்ணுக்குட்டி, 1 வயசுல ஏதாவது கண்ணுக்குட்டி இருந்தா இதை புடிச்சிட்டு போங்க அப்படின்னு அதைத்தான் ஜக்காத்தா கொடுக்கணும். சரி, இப்ப 30ல இருந்து 39 வரைக்கும் அப்படிதான். 40 மாடு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்ப 2 வயசு நிரம்பிய ஒரு கண்ணுக்குட்டி. 30 மாடாக இருந்தால் 1 வயது நிரம்பிய கண்ணுக்குட்டி 1. 40 மாடு ஆயிருச்சு அப்படின்னா
2 வயது நிரம்பிய கண்ணுக்குட்டி 1, 2 கிடையாது, 1 தான். அதான் வயசு 2ஆ இருக்கணும். சரியா? இவ்வளவுதான் மாட்டுக்கு. இதுக்கப்புறம் எப்படி கணக்கு போறது அப்படின்னா, 40க்கு மேல மாடுகளுடைய எண்ணிக்கை எகிற 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 நம்மளா வகுத்துக்கலாம். ஒவ்வொரு 30ஆ பிரிச்சு ஒவ்வொரு 30க்கும் 1 வயசு கண்ணுக்குட்டியே கொடுக்கலாம். இல்ல 40ஆ பிரிச்சு 2 வயசு கண்ணுக்குட்டியே கொடுக்கலாம். இப்ப 90 மாடு ஒரு தோட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 90 மாடு. இந்த 90 மாட்டை இப்ப நம்ம எப்படி பிரிக்கலாம்? 3 30ஆ பிரிச்சிட வேண்டியதான். பிரிக்கலாம்ல? 3 30ஆ பிரிச்சோம்னா எப்படி வருகிறது? ஒரு 30க்கு 1 வயசு கண்ணுக்குட்டி. அப்பனா 3 30க்கு 3 வயசு 1 வயசு கண்ணுக்குட்டியே கொடுத்துட வேண்டியதான். 120 மாடுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப எப்படி பிரிக்கலாம்? 3 40ஆ பிரிக்கலாம். 40னா நமக்கு என்ன சக்காத்து? 2 வயசு கண்ணுக்குட்டி 1. அப்ப 3 2 வயசு கண்ணுக்குட்டியை கொடுத்து இதை எடுத்துட்டு போங்க அப்படின்னு கொடுத்துட வேண்டியதான். இப்ப 1 லட்சம் வரைக்கும் போனா கூட 30ஆ ஒன்று டிவைட் பண்ணலாம், 40ஆ டிவைட் பண்ணி நம்ம கொடுத்துக்க வேண்டியதான். சரியா? இதுதான் மாட்டிற்கான சக்காத். இவ்வளவுதான். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது ஒட்டகங்களுக்கான சக்காத். இதுல கொஞ்சம் நம்பர் அதிகமா வரும். ஒட்டகத்தை பொறுத்த நம்ம நேத்தே பார்த்தோம் இல்லையா? 5 ஒட்டகங்களுக்கு குறைவானவற்றில் சக்காத்து கிடையாது. அப்ப எப்போ ஒருத்தவருடைய பண்ணையில அல்லது வீட்டுல வளர்க்கிறாரு, வளர்க்கும் பொழுது 5 ஒட்டகம் வந்துருச்சு அப்படின்னா அந்த 5 ஒட்டகத்துக்கு என்ன சக்காத்துனா ஒரு ஆடு. 5 ஒட்டகத்துல ஒரு ஒட்டகம்னு போயிடக்கூடாது. சரியா? அவனுக்கு லாஸ் ஆயிரும். 5 ஒட்டகத்துல ஒரே ஒரு ஆடு தான் சக்காத். இந்த 5ல இருந்து 24 வரைக்கும் இதேதான். 8 ஒட்டகம் இருக்கு, 12 ஒட்டகமா மாறுது, 18 ஒட்டகமா இருக்கு, 24 ஒட்டகம் வந்துருச்சு. 24 வரைக்கும் ஒரே ஒரு ஆடுதான். 25 ஒட்டகத்துல இருந்து 35 ஒட்டகம் வரைக்கும் அப்பதான் என்ன சக்காத்தா கொடுக்கணும்னா 1 வயது நிரம்பிய ஒரு பெண் ஒட்டகத்தை கொடுக்க வேண்டும். ஒட்டகத்துக்கு எப்படி மாறுது பாத்தீங்களா? 5 வரைக்கும் 4 வரைக்கும் ஒண்ணுமே இல்ல. 5 ஒட்டகம் வந்துருச்சுன்னா 5ல இருந்து 24 வரைக்கும் ஒரு ஆடு. 25 ஒட்டகத்துல இருந்து 35 ஒட்டகம் வரைக்கும் ஆட்டை கணக்கு போட்டக்கூடாது. 1 வயது நிரம்பிய ஒரு பெண் ஒட்டகம் ஒன்றை கொடுத்துடணும். 36ல இருந்து 45 வரைக்கும் 2 வயது பெண் ஒட்டகத்தை கொடுக்கணும். 46ல இருந்து 60 வரைக்கும் 3 வயசு பெண் ஒட்டகத்தை கொடுக்கணும். 61ல இருந்து 75 வரைக்கும் 4 வயசு பெண் ஒட்டகத்தை கொடுக்கணும். 4 வயசு இதான் ஹையஸ்ட். 76ல இருந்து 90 வந்துருச்சுன்னா 5 வயசுக்கு போயிடக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் கிரட் ஆயிரும். அப்ப என்ன பண்ணணும்னா 2 வயசு நிரம்பிய பெண் ஒட்டகம் 2 கொடுக்கணும். இதுல இருந்து 76ல இருந்து 90 வரைக்கும். 91ல இருந்து 120 வரைக்கும் 3 வயசு நிரம்பிய 2 பெண் ஒட்டகத்தை கொடுக்கணும். 120 தாண்டிருச்சு அப்படின்னா ஒவ்வொரு 40க்கும் ஒரு பெண் ஒட்டகம் கொடுக்கணும். இல்லாட்டி ஒவ்வொரு 50க்கும் 3 வயசு பெண் ஒட்டகம் ஒண்ணு கொடுக்கணும். ஒவ்வொரு 40க்கு 2 வயசு பெண் ஒட்டகத்தை கொடுக்கணும். இல்லைன்னா ஒரு 50க்கும் 3 வயசு பெண் ஒட்டகத்தை கொடுக்கணும். இப்ப 150 ஒட்டகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 3 50ஆ பிரிக்கலாம். 50 50 50ஆ பிரிச்சாச்சு. 50ஆ பிரிச்சா என்ன கொடுக்கணும்னா 3 வயது நிரம்பிய பெண் ஒட்டகம் 3 கொடுத்துட வேண்டியதான். ஒரு 50க்கு 3 வயசு நிரம்பினது, 2வது 50க்கு இன்னொன்னு, 3வது 50க்கு இன்னொன்னு. சரியா? நிறைய நம்பர்ஸ் வரதுனால குழப்பற மாதிரி இருக்குல்ல. ஜஸ்ட் ஒட்டகத்தை ரசூல் அப்படியே கலெக்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. ஜக்காத் இப்படி எல்லாம் இருந்திருக்கிறது. சரியா? இப்ப நம்ம ஒட்டகத்துக்குலாம் இங்க யாருமே வாங்க போறது இல்ல. ரசூலுல்லாஹ் இப்ப சவுதியில இருக்கிறோம் என்ன பண்ணுவோம்? ஆடு மாடு இந்தியாவுல ஓகே, ஒட்டகம் இல்ல. ஆனா சவுதியில இருக்கிறப்ப நமக்கு சட்டம் தெரியணும் இல்லையா? இப்படி ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்கிறது? சட்டங்களானது இருக்கிறது. இப்படி வசூலிக்கும் போது இந்த வயசு இருக்குல்ல, இந்த வயசு இருக்கும் பொழுது என்ன பிரச்சனைனா, இப்போ ஒருத்தர் வசூலிக்க போறாரு. 3 வயசு நிரம்பின ஒரு ஒட்டகத்தை வாங்கணும். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா 3 வயசு நிரம்பினதெல்லாம் எதுவுமே இல்லைங்க, 4 வயசு நிரம்பினது வேணா இருக்கு, எடுத்துட்டு போறீங்களா அப்படின்னு ஜக்காத்து கொடுக்கிறவர் சொல்றாருன்னு வைங்களே. ஜக்காத்தை வசூலிக்கிறவரு 3 வயசு தான் சட்டம், சரி 4 வயசு இருக்குதுங்கிறீங்க, சரி கொடுங்க அப்படின்னு 4 வயசு அந்த பிராணியை வாங்கிக்கிட்டு அதற்கு பகரமாக அவருக்கு என்ன தெரியுமா கொடுக்கணும்? 20 திர்ஹம் பணம் கொடுக்கணும். திர்ஹம்னா கணக்கு போட்டுக்கலாம். சரியா? 20 திர்ஹம் பணத்தை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா 2 ஆட்டை கொடுக்கணும். அதாவது ஜக்காத்து கொடுக்கிறவர் எந்த பாதிப்பும் அடைஞ்சிடக்கூடாது பாருங்க. அவருக்கு சட்டம் 3 வயசு கொடுக்கறது தான். ஆனா என்கிட்ட 4 வயசு ஒட்டகம் தாங்க இருக்கு, 4 வயசு மாடுதான் இருக்கு, 4 வயசு ஆடுதான் இருக்கிறாரு சொல்றாருன்னு வைங்க, அதை வாங்கிக்கலாம். சரி எதுவுமே இல்லையா, சரி விட்டுருப்பாப்ல விட்டுறக்கூடாது. வாங்கிக்கிட்டு 1 வயசு அதிகமா கொடுத்துருக்கிறாருல சட்டத்தை விட, அப்ப அதற்கு பகரமா அவர் என்ன செய்யலாம்னா 20 திர்ஹம் பணத்தை கொடுக்கணும்.
அப்படி இல்லைன்னா 2 ஆட்டை இந்தப்பா அப்படின்னு கொடுத்துட வேண்டியதுதான். ஒருவேளை வாங்குறவரு 3 வயசுக்கு பதிலா 2 வயசு தான் இருக்குது, இதை ஓட்டிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்றாருன்னு வைங்க. கொடுக்குறவரு சரி 2 வயசுல கொடு, ஆனா உனக்கு சட்டம் 3 வயசு, இப்ப 1 வயசு கம்மியா கொடுத்துருக்கிறார். அந்த 2 வயசு பிராணியோட இந்தாங்க எக்ஸ்ட்ரா ஒரு 20 திரகம் பணத்தை வச்சுக்கிறீங்க, அல்லது 2 ஆட்டை ஓட்டிட்டு போங்கன்னு அந்த கொடுக்கிறவர் என்ன பண்ணணும், கொடுத்துடணும். இதுதான். இவர் வாங்குறவர் அதிகமா வாங்கினாலும் சரி, கொடுக்கிறவர் கம்மியா கொடுத்தாலும் சரி, அதுக்கு பகரமா ஈடு பண்றதுக்கு என்ன பண்ணணும், 2 ஆடு அல்லது 20 திரகத்தை கொடுத்து விட வேண்டியதுதான். இது சஹீஹுல் புகாரியில 1453வது ஹதீஸ். சொன்னதோட நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்னு நீங்க நினைத்தால் புகாரியில இன்னைக்கே போய் தமிழ்ல எடுத்து படிச்சு பாருங்க, ஈஸியா புரியும். 1453வது ஹதீஸ் இது இந்த 20 திரகம். 1454வது ஹதீஸ் இந்த சட்டங்களை உள்ளடக்கியது. சரியா? மத்தபடி கால்நடைகளுக்கான ஜக்காத்தை சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. இப்படிதான் ரசூலுல்லாஹ் கரெக்ட் பண்ணிருக்கிறாங்க, இதான் சட்டம். இங்கேயும் ஆட்டு பண்ண மாட்டு பண்ண யாராவது வச்சிருந்தா இப்படிதான் பண்ணணும்னு விளங்கிக்கிற வேண்டியதான். சரியா? அப்ப ஒட்டுமொத்தமாக 5 வகைகளுடைய ஜக்காத்தையும் பார்த்தாகி விட்டது. ரொக்கத்துக்கு பார்த்தாச்சு, வெள்ளியை தான் அளவுகோலா எடுக்கணும்னு. விவசாய நிலங்களுக்கு பார்த்தாச்சு, அதை எப்படி கணக்கு போடணும்னு. பிறகு கனிமத்து பொருட்களுக்கு 5ல் 1 பாகம், புதையலுக்கு 5ல் 1 பாகம், கால்நடைகளுக்கு ஆடு மாடு ஒட்டகத்துக்கு தான். கோழி ஒருத்தர் அதுக்கெல்லாம் போய் ஜக்காத் வாங்க கூடாது. இதே கணக்குல ஒரு கோழி பண்ண வச்சிருக்கிறாருன்னு வைங்க, 120 கோழிக்கு இப்படி ஆட்டுல வாங்க அப்படிலாம் இல்ல. இந்த 3க்கு தான் ஜக்காத், ஆடு மாடு ஒட்டகம், அவ்வளவுதான். மற்றபடி கோழி வளர்க்கிறாரு, கொக்கு வளர்க்கிறாரு, காடை வளர்க்கிறாரு, கிளி வளர்க்கிறாருன்னு வைங்க, அதெல்லாம் வித்து பணமா வருது இல்லையா, அந்த பணத்தை கொடுத்துட வேண்டியதான். அந்த ஜெனரல் ஜக்காத்துக்கு போயிடணும். கால்நடைகளுக்கான ஜக்காத் அப்ளிகபிள் எதுக்குன்னா ஆடு மாடு ஒட்டகத்துக்கு மட்டும்தான். ரைட்டா? இதோட இந்த ஜக்காத்துடைய வகைகள் முடிகிறது. அடுத்தது யார் யாருக்கு ஜக்காத்தை கொடுக்கலாம். பெற்றோர்கள் எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் நம்மை பெற்றெடுத்து நம்மை பராமரித்து நம்மை வளர்த்து அவர்களது இறுதி காலம் வரைக்கும் நம் மீது அன்பு காட்டியதை நாம் யாரும் மறுக்க முடியாது. அப்போ அந்த தாய் தந்தை உயிரோடு இருக்கும் பொழுது கூட நாம் அவர்களுக்கு சில நன்மைகளை செய்ய தவறி இருப்போம், அல்லது அன்றைக்கு செய்ய முடியாத ஒரு பொருளாதார சூழல் நமக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் சரி செய்கிற வகையில நாம் நம்முடைய தாயின் பெயரிலோ அல்லது தந்தையின் பெயரிலோ அல்லாஹ்வுடைய ஆலயம் அமைவதற்காக நீங்கள் உங்களது பொருளாதாரத்தை கொடுத்தால் நாம் செய்கிற இந்த பொருளாதாரம் அவர்களே அல்லாஹ்வின் புறத்தில் உயர்த்தி விடுகிற சுடகத்தின் பால் நகர்த்துகிற ஒரு கேடயமாக இருக்கும். அதற்கு இன்ஷா அல்லாஹ் நாம் ஒவ்வொருத்தரும் இயன்ற அளவுக்கு ஒத்துழைப்பை கொடுப்போம். உங்களது தவறிவிட்ட உங்கள் தாய்க்கோ தந்தைக்காகவோ நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்து அதை அவர்களுக்காக நீங்கள் நிகழ்த்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி நல்ல உடைகளின்றி சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாஹ்வின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. சுத்தமான பசும்பாலில் செய்யப்பட்ட பன்னீர் மற்றும் குல்ஃபி இப்போது உங்கள் அருகில் உள்ள கடைகள் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுகளில் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் டீலர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். ஜக்காத்தை கலெக்ட் பண்ணியாச்சு. கலெக்ட் பண்ணி வச்சிருந்து இந்த ஜக்காத்தால எந்தெந்த மக்களுக்கு ஜக்காத்துடைய உதவிகளை வழங்கலாம் அப்படின்னா, அத்தௌபா 9வது அத்தியாயத்துடைய 60வது வசனம். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராயி வல் மசாகீனி வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபதி குலூபுஹும் வஃபி ரிகாபி வல் காரிமீன வஃபி சபீலில்லாஹ் வப்னு சபீல் ஃபரீலத்தம் மினல்லாஹி வல்லாஹு அலீமுன் ஹக்கீம் அப்படிங்கிற அல்லாஹ் 9வது அத்தியாயத்துடைய 60வது வசனம். இந்த ஒரு வசனம் தான்
யார் யாருக்கு ஜக்காத்தை கொடுக்கலாங்கிறதுல 8 கேட்டகரி இருக்கிறது. இதை நீங்க எண்ணி பார்த்தா 8 கேட்டகரி வரும். இன்னம சதகாத்துல் ஃபுகராயி, ஃபுகராக்கள் ஃபக்கீர்களுடைய புளூரல் ஃபுகராக்கள், வல் மசாகீனி வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபதி குலூபுஹும் வஃபிர் ரிகாபி வல் காரிமீன் வஃபி சபீலில்லாஹ் வப்னு சபீல். இந்த 8 கேட்டகரிக்கு மட்டும்தான் ஜக்காத்தை கலெக்ட் பண்ணி நாம என்ன பண்ண முடியும், உதவியே பண்ண முடியும். மீதி எல்லாம் பண்ணக்கூடாது. இந்த 8 கேட்டகரி என்னென்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். முதல்ல இன்னம சதகாதுல் ஃபுகராயி, ஃபுகரானா ஃபகீர்னா ஏழை, ஃபுகரானா ஏழைகள், அதோடைய பன்மை தான் அது. ஏழைண்டா யாரு அப்படின்னா, ஏழை யாரு அப்படிங்கிறதுக்கு நேரடியா ரசூலுல்லாஹ் டெஃபினேஷன் கொடுக்கல. ஆனா அடுத்து வருதுல மிஸ்கீன், அதுக்கு ரசூலுல்லாஹ் டெஃபினேஷன் கொடுத்ததுனால அப்ப இவர் மிஸ்கீனு, இவர் வந்து ஃபக்கீரு அப்படின்னு பிரிக்கலாம். இப்ப ஃபக்கீருங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, ஃபக்கீருங்கிற வார்த்தை ஏழைகளுக்கு பொத்தா பொதுவா குறிக்கும். அந்த ஃபக்கீருக்குள்ளர மிஸ்கீனும் இருப்பாரு, மிஸ்கீன் அல்லாதவரும் இருப்பாரு. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, சஹீஹுல் புகாரியுடைய 1476வது ஹதீஸ், ஏழைண்டா யாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் டிஃபைன் பண்றாங்க, டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. ஏழைண்டா நீங்க அரபியில பாத்தீங்கன்னா மிஸ்கீன் இருக்கும், ரைட்டா? மிஸ்கீன்டா யாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, சும்மா அந்த ஓரிரு கவலம் உணவு இருக்குல்ல, ஓரிரு கவலம் உணவுக்காக அலையிறவனா மிஸ்கின் கிடையாது. மிஸ்கினுக்கு என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ், ஒருவேளை கவலம், 2 கவலம், இந்த சாப்பாட்டுக்கு அலையிறவர்லாம் யார் கிடையாது, மிஸ்கின் கிடையாது. யார்தான் மிஸ்கின் அப்படின்னா, அல்லதி லைஸ லஹு கனி வ யஸ்தஹி அவ் லா யஸ்அலுன் நாஸ இல்ஹாஃபா, அவர் தன்னிடத்துல போதிய செல்வங்கள் இல்லாம பிற மக்களிடத்துல கேட்பதற்கு வெட்கப்படுவார். இது ஒன்று. அவு லா யஸ்அலுன் நாஸ இல்ஹாஃபா, அப்படி மக்கள்கிட்ட கேட்கும் பொழுது ரொம்ப கொஞ்சம் கொலாவியெல்லாம் கேட்க மாட்டார். இதான் மிஸ்கீனுக்கான இலக்கணமா ரசூலுல்லாஹ் சொன்னது. சஹீஹுல் புகாரியுடைய 1476வது ஹதீஸ். மிஸ்கீன்டா யாருண்டா, சாப்பாட்டுக்கு இல்லாதவன் மிஸ்கின் கிடையாது. அவனுக்கு தகுந்த செல்வங்கள் இல்ல, கஷ்டப்படுறாரு. கஷ்டப்படுற அவரு மக்கள்கிட்ட உதவி கேட்கிறாருல, கேட்கும் பொழுது ரொம்ப வெட்கப்படுவார். எதுக்கு நம்ம போய் கேட்டுக்கிட்டு, பரவாயில்ல நம்ம இப்படியே இருந்துடலாம். ஆனா அவர்கிட்ட ஒண்ணுமே இருக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாரு, வெட்கப்பட்டுக்கிட்டே அப்படியே இருக்கிறாரு. அல்லது கேட்கிறாருன்னா ரொம்ப அப்படியே பணிஞ்சு குஞ்சு கொலாவி கேட்பாங்க இல்லையா உதவி, அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டார். அவர் தான் மிஸ்கின். அப்ப ஃபக்கீருங்கிற அந்த ஏழைகளுக்குள்ளர மிஸ்கின் யார் தெரியுமா, யாரு? கொஞ்சி கொலாவி கேட்க மாட்டாரு, கேட்பதற்கு வெட்கப்படுவார். அப்படின்டா ஃபக்கீருண்டா யாரு, அதுக்குள்ளர இருக்கிற இன்னொரு வகை ஃபக்கீருண்டா யாருண்டா, இது இல்லாம இருப்பார். தனக்கு கஷ்டமா இருக்கா கேட்டுருவார், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு இவ்வளவு தேவை இருக்குது கொடுங்க, அவர் வந்து ஃபக்கீர் லிஸ்ட்ல வந்துருவார். கேட்கிறப்ப கொஞ்சம் கொலாவுறாரா, ரைட்டு, இல்ல அதுக்குன்னு கொஞ்சம் கொலாவராலாம் கொடுத்துடக்கூடாது, ஏமாத்துவாங்க, அது வேற. அவர்கிட்ட ஒண்ணுமே இல்ல, அவர் வாய் திறந்து கேட்டுட்டாரு, ரொம்ப கெஞ்சியே கேட்கிறாருன்னா அவரு ஃபக்கீரு. அவர்கிட்ட ஒண்ணுமே இல்ல, கேட்கறதுக்கு வெக்கப்படுறாரு, கொஞ்சம் கொலாவி கேட்க மாட்டேங்கிறாரு, அவரு மிஸ்கின். அவ்வளவுதான். இந்த 2 கேட்டகரிக்குமே ஜக்காத்தை கொடுக்கலாம். என்ன வாய் திறந்து கேட்டார், அவருக்கு எப்படி கொடுக்கறது, ஜக்காத்தை அவருக்கு கொடுக்கலாம். என்ன ஒரு வாய் திறந்தே கேட்க மாட்டேங்கிறார், இவருக்கு என்ன இவ்வளவு திமிரா இருக்கிறாரு, அவருக்கும் கொடுக்கலாம். அப்ப 2 கேட்டகரி முடிஞ்சிருச்சு. ஃபக்கீர்களுக்கும் கொடுக்கலாம், மிஸ்கீன்களுக்கும் கொடுக்கலாம். மிஸ்கீன்டா யாருங்கிறது நம்பரோட ஹதீஸ சொல்லியாச்சு. அப்பனா அது இல்லாதவர், அதுக்கு ரிவர்ட்டடா இருக்கிறவர் யாரு, ஃபக்கீரு. ஃபக்கீருங்கிறவரு கேட்டுருவாரு, மிஸ்கீனுங்கிறவரு கேட்க மாட்டார். இவ்வளவுதான் வித்தியாசம். ஒண்ணுமே இல்லாத ஆளா இருப்பாங்க. சரியா? இதுதான் அந்த 2க்கும் உள்ள கேட்டகரி 2. மூணாவது என்ன அப்படின்னு, வல் ஆமிலீன அலைஹா அப்படின்னா, ஆமில் அமல்னா ஒர்க்கு செய்யறது, வல் ஆமிலீன அலைஹானா அந்த ஜக்காத்துக்காக பணிபுரிகிறவர்கள், அதாவது வசூலிக்கிறவர்கள். இப்ப ஜக்காத்தை வசூலிக்கிறதுக்கு போறாங்க இல்லையா, ஊரா அனுப்பி விடுறாங்கல்ல, பல்வேறு இயக்கங்கள், ட்ரஸ்ட், அதே மாதிரி இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தா அவங்க நிறைய ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, போய் ஜக்காத்தை வசூலிச்சுட்டு வாங்க அப்படின்னா அனுப்பி விடுவாங்க. அனுப்பி விடுகிறவருக்கு வசூலிக்கிற ஜக்காத்துல இருந்து ஊதியம் கொடுக்கலாம். அதான் அவள் ஆமிலின அலைகா, அந்த ஜக்காத்தை வசூலிச்சு
அதுல இருந்து என்ன பண்ணலாம், அதுல ஊதியம் கொடுக்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னா, ஒரு இடத்துல ஜகாத்தை வசூலிக்க போறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நல்ல நிலைமையில இருக்கிறாங்க, ஏழையாகவோ மிஸ்கீனாகவோ இல்ல அந்த நேரத்துல. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, ஜகாத்தை வசூலிச்சுட்டு வந்த உடனேயே அதுல இருந்து பொருட்களை எடுத்து, இந்தப்பா இது உனக்கான கூலி அப்படிங்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இடத்துல. அவர் சொல்ற, அரசு எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் நல்ல நிலைமையில தான் இருக்கிறேன், நான் ஏதோ வசூலிச்சுட்டு வந்தேன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க உமர். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இங்க வாப்பா, இதை முதல்ல புடி, இதை வச்சுக்க, இந்த வச்சுக்கிட்டு உனக்கு வேண்டாம்னா நான் உனக்கு கொடுத்துட்டேன்ல, உனக்கு வேண்டாம்னா உன்னுடைய பொருளை நீ சதகா செஞ்சுட்டு போ அப்படின்ட்டாங்க ரசூலுல்லாஹ். உனக்கு வேண்டாம்ங்கிற, ஆனா உனக்கு கொடுக்கலாம்னு இடம் இருக்குது சட்டத்துல, இந்த வாங்கிக்க, உனக்கு வேண்டாங்கிற இல்ல, நீ அதை யாருக்கா சதகா செஞ்சுட்டு போயிரு அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். அப்ப வல ஆமிலீன அலைஹா, அதே மாதிரி 2வது நாள் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில இருந்து ஜகாத்தை வசூலிக்க போனா ஏதாவது ஊதியம் கிடைக்கும்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இன்னொருத்தவரும் ஹாரிஸும் வந்து அனுப்பி விடுவாங்க மகன்களை. ரசூலுல்லாஹ் கொடுக்க முடியாதுன்றுவாங்க, ஏன் நீ என் குடும்பத்தை சார்ந்தவன், உனக்கு கொடுக்க முடியாதுப்பா அப்படின்றுவாங்க. அப்ப அதனால வல்ல ஆமிலீன அலைஹா அப்படின்னா ஜகாத்தை வசூலிக்கிறவர்களுக்கு அதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம், தாராளமாக எடுத்து கொடுக்கலாம். இப்ப இங்க என்ன தெரியுமா பிரச்சனை, இப்ப வசூலிக்க வராங்க இல்லையா, வசூலிக்க வருகிறவர்கள் தொகையின் அடிப்படையில் நிர்ணயிக்கிறாங்க சம்பளத்தை. நீங்க ஒரு 20 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு கமிஷனு, 10 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணா இவ்வளவு கமிஷன், அதெல்லாம் ரொம்ப ஹையான ரேட்டா இருக்கிறது. ஒருத்தர் போறாரு, குடும்பத்தை விட்டுட்டு போறாரு, சொந்த பிழைப்பை விட்டுட்டு போறாரு, அலைஞ்சு திரியணும், இந்த மாதிரி ஆட்டு பண்ணையெல்லாம் கூட்டிட்டு போனாங்கன்னு வைங்க, அவர் போய் எண்ணி முடியோட இஃப்தார் வந்துடும். சரியா, ஒரு மாட்டு பண்ணையை கூட்டிட்டு போனாக்க எண்ணி அதை கணக்கு போட்டு எல்லாம் வந்து பெரிய ஒரு வேலை தான் அது. அந்த வேலைக்கு என்ன ஊதியம் அப்படிங்கறத ஒரு நிர்ணயிச்சுக்கிட்டு அதுக்கு தவிர நம்ம என்ன பண்ணலாம், அதெல்லாம் நம்ம பரஸ்பரம் பேசிக்க வேண்டியது, அதெல்லாம் அந்த மாதிரி கொடுக்கலாமே தவிர தொகைக்கு அடிப்படையில 10 லட்சத்துனா இவ்வளவு, 20 லட்சம்னா இவ்வளவு, 50 லட்சம்னா இவ்வளவுங்கிறதுலாம் கொஞ்சம் அநியாயமாக இருக்கிறது. அவருடைய உழைப்புக்கு ஏத்த ஊதியத்தை திருப்திகரமா கொடுக்கணும். சரியா, இது 3வது கேட்டகரி. அப்ப எத்தனை பார்த்தாச்சு, ஃபக்கீர்கள், மிஸ்கீன்கள், ஆமிலீன அலைஹா, என்னது ஜகாத்தை வசூலிக்கிறவர்கள். அடுத்தது என்னன்னா வல் முஅல்லஃபதி குலூபுஹும், உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்கள். உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னா, அதாவது நம்முடைய உள்ளம் ஈர்க்கப்படணும், அதுல பரவாயில்லப்பா இது மாதிரி உதவி கொடுத்தாங்க ரைட்டு அப்படின்னு உள்ளங்கள் ஈர்க்கப்படுது இல்லையா, அந்த மாதிரியான ஆட்களுக்கு நீங்க ஜக்காத்தை கொடுங்க அப்படிங்கிறான் அல்லாஹ். இந்த உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்களுங்கிறது யாருங்கிறதுல நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. சில கருத்துகள் எப்படி இருக்குன்னா, புதிதாக இஸ்லாத்தை தழுவி இருப்பாங்கல்ல, இப்பதான் முஸ்லீமா ஆயிருப்பாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி பொருளாதார உதவியை செஞ்சோம்னா பரவாயில்ல, இஸ்லாத்துல இப்படி எல்லாம் இருக்கிறது, பொருளாதாரம் கிடைக்குது அப்படின்னு ஒரு உள்ளங்கள் ஈர்க்கப்படலாம் அப்படின்னு ஒரு கருத்து. வேற சில கருத்து எப்படி இருக்குண்டா, வேதக்காரர்கள், வேதக்காரர்கள்னா யாரு யாரு யூதர்கள், அந்த யூதத்திலிருந்து யூதத்தை பின்பற்றினாலும் சரி, யூதர்களா இருந்து கிறிஸ்தவத்துல இருந்தாலும் சரி, 2 பேருமே வேதக்காரர்கள் தான். இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் வேதக்காரர்கள் கிடையாது. பனு இஸ்ராயில்ங்கிற அந்த குலத்தில இருந்து கிறிஸ்தவராகவோ யூதராகவோ இருந்தால் அவர்கள் வேதக்காரர்கள். அந்த வேதக்காரர்கள்ல இருந்து முஸ்லிமா மாறினாங்க இல்லையா, அவங்க தான் உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு ஒரு கருத்து. வேற சில பேரு உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்கள்னா அது இஸ்லாத்தை தழுவாத மாற்று மதத்துல இருக்கிற ஆட்கள் தான் அப்படின்னு ஒரு கருத்தும் இருக்கிறது. இது நம்ம ஹதீஸ் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா, ஹுனைன் போர்க்களம், ஹுனைன் ஒரு போர் நடந்துச்சு இல்ல, அந்த ஹுனைன் போர்க்களத்துல சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் எல்லாருமே போய் போரிடுறாங்க. ஒட்டுமொத்த ஹவாஸின் கோத்திரமும் நம்ம இஸ்லாமிய படைகளுக்கு எதிராக நிக்கிறாங்க. அதுல பயங்கர பின்வாங்கல் ஆயிருச்சு, முஸ்லிம்களுக்கு பயங்கர பின்வாங்கல் அந்த ஹுனைன் போர்க்களத்துல. ஆரம்பத்துல எந்த அளவுக்குன்னா, சஹாபாக்கள் சில பேர் வந்து ஓட ஆரம்பித்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் வந்து நில்லுங்கப்பா, ஏன் எங்க ஓடுறீங்க அப்படின்லாம் அந்த களத்துல கேட்ட ஒரு போர் அந்த போர். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னா, அந்த இடத்துல ஒருத்தவர் ஆயுத கிடங்கை வைத்திருந்தார், ஆயுத கிடங்கு. அவர் பேரு என்ன அப்படின்னா சஃப்வான் பின் உமையா. அவரு அப்ப நான் முஸ்லிமானா இல்ல, அவரு ஆயுத கிடங்க வச்சிருக்கிறார், ஆயுதங்களை சப்ளை பண்றவர். அப்ப ரசூலுல்லாஹ் நேரா சஃப்வான் பின் உமையாட்ட போயிட்டு, கொஞ்சம் ஆயுதம் கொடுத்து நீங்க ஹெல்ப் பண்றீங்களா எங்களுக்கு அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஏன்னா போர்க்களத்துல கொஞ்சம் நம்ம படை பின்வாங்குது, ஒட்டுமொத்த ஹவாஸின் கோத்திரமும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்க கொஞ்சம் எங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி
அவர் என்ன பண்ணாருன்னா சரி ஓகே, ஆனா சஃப்வான் பின் உமையா இஸ்லாத்துடைய பயங்கர எதிரி. ஆனா அந்த நேரத்துல சரி ஓகேன்னு என்ன பண்ணாரு, ஆயுத கிடங்கையும் கொடுத்தாரு, சப்ளையும் பண்ணாரு. அவரும் போய் என்ன பண்ணாரு, போரிடவும் செஞ்சாரு. போரிட்டு பிறகு இறுதியில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த ஹுனைன் போர்ல வெற்றியை கொடுத்துட்டான் இஸ்லாத்துக்கு, முஸ்லிம்களுக்கு வெற்றி ஆயிருச்சு. இப்ப ரசூலுல்லாஹ் நேரா போய் அந்த சஃப்வான் பின் உமையா இருக்கிறார் இல்லையா, அவர் இஸ்லாத்துடைய பயங்கர எதிரியாக இருந்தவர். நிறைய அவங்களுக்கு எதிராக ரசூலுல்லாஹ் துஆல செஞ்சாங்க கடந்த காலத்துல. ஆனா அவரை கூப்பிட்டு எங்களுக்கு ஆயுதம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுனீங்க, நீங்களும் போர்க்களத்துக்குள்ள பூந்து எங்களுக்காக நீங்க என்ன பண்ணுனீங்க, சண்டை போட்டீங்க, அதனால இந்தாங்க உங்களுக்கு பரிசு அப்படின்னு அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, கஸம பின்னாசி ஃபில் முஅல்லஃபத்தில் குலூபுஹும், கிடைத்த அந்த செல்வங்களை முஅல்லஃபத்தில் குலூபுஹும், இங்க அல்லாஹ் பயன்படுத்துற அதே வார்த்தையை அங்க ரசூலுல்லாஹ் பயன்படுத்துறாங்க. கஸம பின்னாஸ் பகிர்ந்தார்கள் மக்களுக்கு, ஃபில் முஅல்லஃபத்தில் குலூபுஹும் உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள். என்ன கொடுத்தாங்க, சஃப்வான் பின் உமையாவை கூப்பிட்டு நீங்க எங்களுக்காக பண்ண உதவிக்கு இந்தாங்க 100 ஒட்டகங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. அவர் 100 ஒட்டகமா, சரி கொஞ்ச நேரம் போச்சு, இந்தாங்க இன்னொரு 100 புடிங்க அப்படின்னு 2வது தடவை ஒரு 100 ஒட்டகம். அவர் அதை வாங்கிட்டே ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு 100 ஒட்டகம், 100 + 100 + 100 300 ஒட்டகத்தை ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. யாருக்கு, சஃப்வான் பின் உமையாவுக்கு. ஏன், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆயுதத்தை சப்ளை பண்ணினீங்கல்ல, இந்தாங்க புடிங்க. கஸம பின்னாசி ஃபில் முஅல்லஃபத்தில் குலூபுஹும் உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்களுக்கு ரசூலுல்லாஹ் அந்த செல்வங்களை பகிர்ந்து அளித்தார்கள் அப்படின்னு வருகிறது. இங்க முஅல்லஃபத்தில் குலூபுஹுமுக்கு இந்த ஹதீஸை வச்சு நம்ம விளக்கம் கொடுக்கறதா இருந்தா என்ன கொடுக்கலாம், என்ன கொடுக்க முடியும், நான் மாற்று மதத்துல இருக்கிற ஒருத்தவர் ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்களே அப்படிதானே கொடுக்க முடியும். அதன் அடிப்படையில வல் முஅல்லஃபத்தில் குலூபுஹும் என்பதற்கு மாற்று மதத்தில் இருக்கிறவர்களுக்கு ஜக்காத்தை நம்ம என்ன பண்ணலாம், தாராளமாக கொடுக்கலாம் என்பது இந்த ஹதீஸின் மூலமாக விளங்குகிறது. சஹீஹுல் புகாரியில 4330வது செய்தி. அப்ப 4 பார்த்தாச்சு. 9வது அத்தியாயத்துடைய 60வது வசனம். இதெல்லாம் நீங்க நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும்னா இன்னைக்கே போய் எடுத்து படிச்சு பாருங்க. ஃபுகராக்களுக்கு, மிஸ்கீன்களுக்கு, அடுத்தது ஒல ஆமிலீன அலைஹா ஜக்காத்தை வசூலிக்கிறவர்களுக்கு, வல் முஅல்லஃபத்தில் குலூபுஹும், குலூபுஹும்க்கு என்ன அர்த்தம்னா மாற்று மதத்தினரை குறிக்கின்றத இந்த ஹதீஸின் துணை கொண்டு விளங்கிக் கொள்கிறோம். 5வது என்ன அப்படின்னா வஃபிர் ரிகாபி, ரிகாபுண்டா என்னன்னா அடிமைகளை விடுதலை செய்தல். இது இன்னைக்கு உலகத்துல எங்கேயுமே கிடையாது. இந்த அடிமைகளை விடுதலை செய்யற அந்த ஒரு டாபிக்ங்கிறது இன்னைக்கு அடிமைத்தனம்லாம் ஒழிஞ்சு போச்சு. அன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருந்தது. இந்த மாதிரி அடிமைகளை விடுதலை செய்யறதுக்கு ஜக்காத்தை பயன்படுத்தலாம், வேற சில பரிகாரங்களுக்கு அடிமைகளை விடுதலை செய்யலாம். ரசூலுல்லாஹ்வே நிறைய அடிமைத்தனத்தை ஒழிச்சாங்க. இங்க ஆபிரகாம் லிங்கன் சொல்றாங்க இல்லையா, ரசூலுல்லாஹ்வோட காலத்துல அடிமைகளை விடுதலை செய்வதற்கென்று நிறைய திட்டங்கள் ரசூலுல்லாஹ் வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி அடிமைகளை விடுதலை செய்யறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், தாராளமாக ஜக்காத்தை பயன்படுத்தலாம். அது இன்றைக்கு நடைமுறையில வராது. 6 என்ன அப்படின்னா ஒல் காரிமீன், கடன் பட்டவர்கள். ஒருத்தர் கடன் பட்டவர்கள்னா என்ன அர்த்தம்னா கடனாளியா ஒருத்தர் இருக்கிறார். என்னப்பா கடன், இல்ல அவர் பெரிய பிசினஸ்மேன், இப்போதைக்கு ஒரு கைமாத்தா ஒரு 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா சரி கடன் பட்டிருக்கிறாரு, இவருக்கு ஜக்காத்தை கொடுக்கலாம்னு அந்த கவனத்தை அவர்கிட்ட போய் கொடுத்துடக்கூடாது. கடன் பட்டவர்கள்னா யாருண்டா, பிசினஸ்ல ரொட்டேஷன் கைமாத்து வாங்குறாங்கல்ல, சோர்ஸ் எல்லாம் இருந்து அவங்க அந்த லிஸ்டுக்குள்ள வரமாட்டாங்க. அதனால லாபம் ஒரு எடுத்து கொடுத்துட்டு போயிடுவார் இருந்தாங்க அப்படின்ட்டு. ஒரு கடனை வாங்கினார், ஒரு 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினார். அந்த 1 லட்சம் ரூபாய் கடனை அடைக்கிறதுக்கு அவர்கிட்ட எந்த சோர்ஸுமே இல்லை. டெய்லி வேலைக்கு போறாரு, ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, மாசம் 15,000 ரூபாய். அதை வச்சு அவருடைய குடும்பத்துல ஓட்டிக்கிறாரு, சாப்பிடுறாங்க, ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஏதோ கறி எடுத்து சமைக்கிறாங்க, ஏதோ சின்ன சின்ன செலவுகள் பண்றாங்க, அவ்வளவுதான். வேற எந்த சோர்ஸுமே அந்த 1 லட்சத்தை அடைக்கிறதுக்கு இல்ல. வேற எந்த சோர்ஸுமே ஒரு 2 லட்சத்தை அடைக்கிறதுக்கு இல்ல அப்படின்னா சரி, அப்படின்னா இவருக்கு நம்ம கொடுக்கலாமான்னா ஜக்காத்துடைய பணத்திலிருந்து நம்ம என்ன பண்ணலாம், தாராளமாக அவர்களுக்கு அந்த பணத்திலிருந்து என்ன பண்ணலாம், அவர்களுக்கு கொடுக்கலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? மொத்தத்துல இந்த 6ல இன்னைக்கு நிறைய உங்க மனச மைண்ட்ல ஏத்தியாச்சு. சரியா? கால்நடைகள் அவர் ஃபார்மட்டா மட்டும் வச்சுக்கோங்க, ஆடு மாடு ஒட்டகம் எவ்வளவு எண்ணிக்கை எடுத்து பாத்துக்கோங்க, அன்னைக்கு கூட நீங்க போய் தெரிஞ்சுக்கலாம். அது பிறகு ஜக்காத்தை யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் என்பதற்கு இவ்வளவு கேட்டகரியில என்ன இருக்கிறது, மொத்தம் 8 கேட்டகரியில 6 பார்த்தாச்சு. ஃபுகரா, மசாகின்,
ஆமிலீன அலைஹா முஅல்லஃபத்தி குலூபுஹும் ரிகாபி காரிமீன். கடன்பட்டவர்கள் வரைக்கும் என்ன பண்ணியாச்சு, கொடுத்தாச்சு. கடனை பொறுத்த வரைக்கும் யாருக்கு எந்த சோர்ஸுமே அடைக்கிறதுக்கு இல்லையோ அவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டுமே தவிர, எல்லா சோர்ஸுமே இருந்து பிசினஸ் சும்மா ரொட்டேஷன் பண்ணி 50 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா ஆயிருக்கிறான்னு வைங்க. இன்னைக்கு அம்பானி கூட தான் கடன் இருக்கா இல்லையா பேங்க்ல, அதானிக்கு இருக்குதா இல்லையா, கடன் பட்டிருக்கிறாங்க. ஆமா, ஒஃபில் காரிமீன்ங்கிற அல்லாஹ் அவருக்கு ஒரு சகாத்தை கொடுத்து விடலாம, அப்படிலாம் கொடுக்க முடியாது. சரியா, இல்லாம இருந்து ஒண்ணுமே இல்ல கடனா இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு நம்ம தாராளமா கொடுக்கலாம். மீதி 2 கேட்டகரியையும் பிளஸ் ஜகாத்துடைய இன்னும் சில தகவல்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம்